அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தொட்ட காரியம் அனைத்தையும் ஜெயமாக்கக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்க ஆரம்பித்த காரியத்தில் வெற்றி காணாமல் வைத்த காலை பின்னெடுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட துளாராசியில் பிறந்த உங்களுக்கு 100 நாட்களுக்குள் நடக்க போகின்ற அதிசயம், 100 நாட்களுக்குள் கிடைக்க போகின்ற பலன்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான். அவர் அசுரர்களின் குருங்க. ஆனால் தேவர்களின் குரு அப்படின்னு பார்த்தா அது பிரகஸ்பதி என சொல்லப்படுற இந்த குரு பகவான் தான். அவர் உங்களுக்கு சற்றே பகை கிரகம். அப்படின்னாலும் அவர் உங்கள் ராசியை பொறுத்தவரை இப்போ 7ஆம் வீடான மேஷ ராசியில் அமர்ந்திருக்காரு. உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நல்ல ஒரு கிரகம், முழு சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான். அவர் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிக்கு அவர் பார்வை கிடைத்து கொண்டிருக்குது. இது ஏப்ரல் மாதம் வரை மட்டும்தாங்க. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பயிற்சி அடைந்து அடுத்த ராசியான உங்களுக்கு 8ஆம் ராசியான ரிஷப ராசிக்கு போயிடுவார். இதுவரை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்காத விஷயங்களை, குரு பலன்கள் கிடைக்கலையா, அது எல்லாமே இனிமே உங்களுக்கு கிடைக்கும், கொடுப்பாருங்க. நடக்காத விஷயங்களை நடத்தி வைப்பாருங்க. அதுலேயும் குறிப்பாக எந்த விஷயத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 7ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கார் இல்லையா, அப்போ திருமண வாழ்க்கை அமையும். இதுவரை நடக்காத திருமணம் இனி நடக்குங்க. திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை இனி சரியாயிரும், தீந்து போயிடும். புத்திரக்காரகனே உங்களை பார்க்குறாரு. அப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் உண்டுங்க. குழந்தைகள் அதாவது பிள்ளைகளால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் இப்போ தீர்ந்து போயிடும். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிப்பட்ட அந்த கவலை, அந்த பிரச்சனை தீருங்க, கவலை மாறும். உங்களுடைய துலா ராசிக்கு 3ஆம் வீடான தனுசு ராசிக்கு அதிபதி இந்த குரு பகவான் தாங்க. அப்போ முயற்சிகளில் வெற்றி இனி கிடைக்கும். பல வருஷமாக போராடிய பிரச்சனை இப்போ அதில் வெற்றி கிடைக்குங்க. மேலும் 6ஆம் வீடான மீன ராசிக்கும் குரு பகவான் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்படி பார்க்கும்போது கடன் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு ஒரு பண பற்றாக்குறை காரணமாக தடைபெற்ற திருமணம், வீடு, கல்வி, இந்த 3 விஷயமும் இந்த பண வருகையால் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. அப்படிப்பட்ட அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பாராத தொகை உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் இந்த 6ஆம் வீடு அப்படின்றது வேலையையும் குறிக்குங்க. அப்போ வேலையில் திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் உண்டு. வேலை இழந்த துளாராசியில் பிறந்த நண்பர்களை கவலை வேண்டாம், மீண்டும் உங்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்குங்க. இது அனைத்துமே 100 நாட்களுக்குள் உங்களுக்கு நடக்க போகுது, கிடைக்க போகுது. குரு பகவான் அடுத்ததாக மாறக்கூடிய 8ஆம் வீடு உங்களுக்கு சாதகமில்லாத காலகட்டம் தாங்க. ஆனாலும் அதுக்கு முன்னாடி இந்த 100 நாட்களுக்குள்ள உங்களுக்குள்ள நீங்கள் நினைச்ச மாதிரி அத்துணை பலன்களும் நடக்க போகுதுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் தவறாமல் காமாட்சி அம்மன் மற்றும் ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. இதையும் குறிப்பாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அனைத்துமே இந்த 100 நாட்களுக்குள் கிடைச்சிடும், நடந்துடும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அடுத்த 100 நாட்களில் கிடைக்க போகின்ற பலன்கள், நடக்க போகின்ற விஷயங்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள்.